பொருளாதார மற்றும் தொழில்துறை நிபுணர் திரு ரகுநாதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒவ்வொரு முறையுமே இண்டஸ்ட்ரீஸ்க்கு சிறு குறுக்கு எவ்வளோ ஒதுக்கப்படும் அப்படின்றத தாண்டி இந்த முறை அதாவது சென்ட்ரல் பட்ஜெட் ஒப்பிடுறப்போ நாங்கள் முழு பட்ஜெட்டில் நிறைய ஸ்கீம் கொடுக்குறோம், நாங்கள் தான் வரப்போகிறோம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு முழு பட்ஜெட். என்னென்ன சலுகைகளை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன? எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசால ஒரு மாநில பட்ஜெட்ல சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும். இட் இஸ் ஆல்ரெடி a deficit பட்ஜெட். கடன் சுமை மிக அதிகமாக ஏறிக்கொண்டு விட்டது. போன ஆண்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண ரெவென்யூவை விட இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய ரெவென்யூ டெபிசிட்ல இருக்கு. ஜிஎஸ்டியினுடைய காம்பன்சேஷன் கிட்டத்தட்ட 20,000 கோடி நின்று விட்டது. நடுவுல ஒரு ஃப்ளட்ஸ் வந்திருக்கு. 7 மாவட்டங்கள் மழையினா தாக்கப்பட்டிருக்கு. தொழில் வளர்ச்சி முட்டுக்கட்டையாயிருக்கிறது. ஒரு பக்கத்துல புத்தொழில்களுக்காக நிறைய ஊக்கம் கொடுக்கிறோம். ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு செட்டப்புக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுத்து நம்ம வளர்த்து விட்டுருக்கோம். இன்னொரு பக்கத்துல கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கோடி முதலீட்டுகளை இழுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு நடுவுல இருப்பவர்கள் ஒரு 50 லட்சம் மதிப்புள்ள சிறு குறு தொழில் அமைப்பவர்கள். ஏற்கனவே பல ஆண்டு காலமாக தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற தொழில் அமைப்பாளர்கள் எந்த நிலையில இருக்காங்கன்னு பார்க்கணும். கடந்த 2 ஆண்டுகள்ல கண்ணுக்கு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு விலையேற்றங்களை சந்திச்சுக்கிட்டு வராங்க. அது நான் சொல்றது வெறும் டிஏடிபியினுடைய டாரிஃபை மட்டும் நான் சொல்லல, அல்லது ஒரு சொத்து வரியை பத்தி சொல்லல, அல்லது வாட்டர் டாக்ஸை பத்தி சொல்லல. விலை அதிகம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல அரசு இருக்கு, புரியுது. ஆனா அதை தாங்கக்கூடிய கட்டாயத்துல தொழில் முனைவோர்கள் இல்லைன்றது நிதர்சன உண்மை. இரண்டாவதாக இயற்கையினுடைய உபாதைகளும் சேர்ந்து விட்டது. இன்னும் நம்ம ஒரு 2 நாள் 1 நாள் மழை பெய்தால் 15 நாட்கள் தொழில் முடக்கம் ஏற்படக்கூடிய நிலையைத்தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லயே பார்க்கிறோம். அப்போ எதிலிருந்து நம்ம மீட்டெடுக்க போறோம்ன்றது பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது. இருவருமே புதியவர்கள். அதாவது நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் புதியவர், தங்கம் தென்னரசு புதியவர். இதற்கு முன்னாள் நிதித்துறை செயலாளராக கடந்த 10 வருடங்களாக ஒரு கண்டினியூட்டி இருந்தது. அது முருகானந்தமாக இருக்கலாம், அல்லது கிருஷ்ணனாக இருக்கலாம், அல்லது சண்முகமாக இருக்கலாம். அந்த கண்டினியூட்டி இல்ல. கடந்த 3 ஆண்டுகளுக்கு பட்ஜெட் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்த பிடிஆரும் இல்ல. ஒரு திசையில் போய்கொண்டிருந்த படகு இப்பொழுது மற்றொரு திசையை நோக்கி போக வேண்டிய கட்டாயம். பொலிட்டிக்கலாவும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய ஒரு பட்ஜெட்னுடைய நோக்கம் இருக்கு. ஏற்கனவே கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு நம்ம மகளிர் உதவி திட்டத்தை வளர்த்திருக்கிறோம். சோ நிறைய பட்ஜெட்ல இருந்து எதிர்பார்ப்புகள் இருக்கே தவிர என்னை பொறுத்தவரை மிகவும் கவலையாகத்தான் இருக்கு. யாருடைய எதிர்பார்ப்பையுமே முழுமையாக திருப்தி அடையக்கூடிய வகையிலே தீர்க்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்க போவதில்லை. 7.5 லட்சம் கோடி கடனை எப்படி தீர்க்க போகிறோம்? அரசு சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயிலும் பெரும் பகுதி வட்டி கட்டுவதிலுமே, அல்லது சம்பளம் கொடுப்பதிலுமே, அல்லது பென்ஷன் கொடுப்பதிலுமே போய்விடுகிறது என்றால் எப்பொழுது இந்த கடன் சுமையிலிருந்து விடுபட போகிறோம்? இலவசங்கள் மட்டுமே ஒரு தீர்வாக இருக்க முடியாது. தொழில் முனைவோர்கள் காப்பாற்றப்பட வேண்டிய கட்டாயத்துல அரசு இருக்கு. அதுல மாறுதல் கருத்தே கிடையாது. வரக்கூடியவங்களை நம்பி தொழில் நடத்த முடியாது. அந்த 6.5 லட்சம் கோடி முதலீட்டாளர்களுக்கு நம்ம என்ன கமிட்மெண்ட் கொடுத்திருக்கோம் பார்க்கிறோம். இப்போ ஏதாவது சப்சிடி கமிட் பண்ணிருக்கோம்னா ஒரு 20% சப்சிடி நம்ம அரசுல இருந்து கொடுக்க போறோம் அப்படின்னா கூட 6.5 லட்சம் கோடின்றதுக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி தேவைப்படும். அது எந்த பீரியட்ல தெரியணும், எப்படி அது அலோகேட் ஆக போகுதுன்னு தெரியணும், எங்கிருந்து வரப்போறோம்ன்றது தெரியணும். இதெல்லாமே கார்கே நம்ம கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு பட்ஜெட்டை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்க தொழில்துறையிலிருந்து நிறைய நாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே தவிர
இந்த முறை என்ன பண்ண போகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் எங்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.